இதுவரை எந்த மார்க்க மேடைகளையும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வை பேசியதற்கு நான் பயன்படுத்தியதில்லை. ஆனால் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிகிறேன். 23 வயது இருக்கும் எனக்கு. இந்த அழைப்பு பணியில் நுழையும் போது சிறிய பிள்ளை ஒரு அரபி ஆடையை அணிந்து கொண்டு மக்களுக்கு என்னால் முடிந்த செய்திகளை எடுத்துரைப்பதற்காக களங்களை எதிர்பார்த்து இறைவனின் உதவி எதிர்பார்த்த காலம். கிடைக்கும் இடமெல்லாம் ஊர்களில் எல்லாம் மார்க்க பிரச்சாரத்திற்காக செல்வேன். எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் ஆதரித்ததில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்தையும் தாழ்த்தியதில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட மேடைக்காகவும் எதையும் நான் கூறியதில்லை, பயன்படுத்தியதில்லை. இப்படியே சென்று கொண்டிருந்த அழைப்பு பணியில் 2 ஆண்டுகள் என் வாழ்வில் ஏற்பட்ட சில மாற்றங்கள், சில தாமதம். அந்த 2 ஆண்டுகளில் என்னை குறித்து பேசப்பட்ட நிகழ்வுகளை பார்த்தால் போதும் என் சமூகத்துடைய நிலைமை என்னால் உணர முடிகிறது. எதிலும் விமர்சனம், எதற்காகவும் விமர்சனம். அவர் என்ன மொபைல் வைத்திருக்கிறார், என்ன ஆடை அணிகிறார், எந்த ஆடை எப்படி அணிகிறார், வியாபாரத்தில் என்ன செய்கிறார், தனிப்பட்ட வாழ்வில் என்ன செய்கிறார், 2 வருடம் ஏன் அவர் இல்லை, அவருடைய குடும்ப வாழ்வில் என்ன பிரச்சனை, அவருடைய சொந்த வாழ்வில் என்ன பிரச்சனை, என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் எழுதக்கூடிய எழுத்துக்களை பார்க்கும் போது கொஞ்சம் கவலை வருகிறது. இந்த சமூகத்திற்காகவா நான் உழைத்தேன் என்று. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன் என்பதற்காக இதை சொல்லவில்லை. இது போன்று எத்தனையோ மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நம்மால், நம்முடைய நாவுகளால் மனம் வலிக்கிறது. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை விட்டு சென்ற நிலையையும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமையும் பார்க்கும்போது ஒரு நிகழ்வை சொல்கிறேன். அதற்கு முன்னால் இது போன்ற விமர்சனங்கள் யாரால் பேசப்பட்டதோ, என் தனிப்பட்ட வாழ்வை பற்றி, என் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அவர்கள் யாராக இருந்தாலும் என் மீது நல்லெண்ணம் கொண்டு இதுவரை அதிலிருந்து விலகி இருந்தவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. அதிலே மூழ்கி அதில் பரப்பக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு பிறருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வில் ஈடுபட்டவர்களை எல்லாம் மன்னிப்பானாக. அவர்களுக்கு மன்னிப்புதான் என் புறத்திலிருந்து என்னால் செய்ய முடிகின்ற ஒன்று. நான் மன்னிச்சுட்டு தான் சொல்றேன், மன்னிச்சேன். ஆனால் தயவு செய்து சமூகத்திற்காக உழைப்பவர்களுக்கு கரம் கொடுங்கள். அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டாதீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த விமர்சனம் வந்தாலும் அதில் தெளிவு பெறாமல் பிறருக்கு எடுத்து வைக்காதீர்கள்.